அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரது எப்படி? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பது எப்படி? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா? யாராவது நமக்கு அந்த வழி சொல்லுவாங்களா? அப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவராக நீங்களும் இருக்கலாம். உண்மைதானே? இந்த பிரச்சனைகள் ஏன் உருவாக்குது? யாராவது பிரச்சனைகளை மாற்றி விடுறாங்களா? இல்ல நமக்குனே பிரச்சனைகள் வந்து சேருதா? இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. சின்ன பிரச்சனை தான், அதை நீங்களா உருவாக்கணுதான். அதை உடனே கலைஞ்சிடலாம். உங்க தோட்டத்துல ஒரு சின்ன செடி வளர்ந்துருக்கு, அது தேவையில்லாத செடி, அது கள்ளி செடியா கூட இருக்கலாம். அத கையிலே பிடுங்கி போட்டுடலாம். ஆனா நீங்க அதை கண்டுக்காதையே விட்டுடுறீங்க. அது என்ன ஆகுது? வளர்ந்து பெரிய மரமாக பல்வேறு கிளைகளை விட்டு ஒரு விருட்சமாக மாறிவிடுகிறது. நீங்க அதை கண்டுக்காத விட்டு அது போலதான். அது போல உங்களுக்கு வரக்கூடிய சின்ன பிரச்சனைகளை அப்பவே தீர்ப்பதற்குண்டான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போய்விட்டது. இது என்னப்பா இது பிரச்சனை, இன்னைக்கே தீர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வளர்ந்து வேர் விட்டு பெரிய அளவில் வளர்ந்துட்ட பிற்பாடு ஐயோ நான் இந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டேனே, சிக்கிக்கிட்டேனே, இந்த பிரச்சனைல இருந்து என்னால் வெளியே வர முடியலையே. உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யார் யாருக்கிட்டே போறீங்க இல்லையா? அவன் என்ன சொல்றா? உனக்கு நேரம் சரியில்லைப்பா, காலம் சரியில்லைப்பா, உன்னை எதையோ பிடிச்சி ஆட்டுதுப்பா, கெட்ட நேரம்பா, அதனால நீ இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணு, இங்க போய் இந்த பரிகாரம் பண்ணு, இதை செய் அதை செய். ஆனா அவன் சொல்றான். சொல்றவனே 1000 பிரச்சனைல இருப்பான். ஆனா அது உங்களுக்கு அது தெரியாது. ஆனா உங்க பிரச்சனை அவனுக்கு வருமானமா மாறிடுது. நீங்களும் மேல காசு கொடுத்துட்டு வரீங்க. இது போல வெளியே போய் பல பேரை தேடி தேடி உங்க பிரச்சனைய கலையெல்லாம் நினைக்கிறீங்க பாரு. அப்பதான் இந்த சின்ன செடியை புடுங்கி போடாத, அது பெரிய அளவில் வளர்றதுக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் யார் ஏற்படுத்தி தரது? நீங்க தானே. அது சின்னதா இருக்கும் போதே போயிருந்தா பரவாயில்ல. ஆனா எப்போ இந்த சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிறீங்களோ அந்த நேரத்துல என்ன ஆகி போகுதுன்னா உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா? உண்மைதானே? மனம் சிந்திக்க தெரியாமல் முடக்கப்பட்டு விடுகிறது. இதை எப்படி தீர்க்கலாம், இதுக்கு என்ன வழி, எந்த முறையில் அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கலாம் ஆனா நீங்க சிந்திக்கின்ற தருவாயில் அந்த தருணத்துல நீங்க இல்ல. நீங்க எதை கண்டும் பயப்படுறீங்க. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடுகிறீர்கள். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்து கொள்கிறீர்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களை உணர்வு அளவுல உள்ளத்து அளவுல விழிப்புணர்வுகள் செய்யாமல் முடக்கப்பட்டு விடுகிறது. அதனாலே என்ன ஆயிடுறீங்க? முடங்கி போறீங்க, பலவீனமா ஆயிடுறீங்க. எதையை எதிர்கொண்டு
சமாளிப்பதற்கு உண்டான தைரியம் இல்லாத போது. பிரச்சனையை கண்டு யார் பயப்படுறீங்களோ அப்போ உங்ககிட்ட ஒரு தைரியம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப உங்க பிரச்சனைய ஒண்ணு முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் வெளியிருந்து வருவதை அல்ல, நீங்களாக உருவாக்கி கொண்டதுதான் பிரச்சனைகள். நீங்க தான் அதை உருவாக்குனீங்க, நீங்க தான் அதை சேர்த்துக்கினீங்க. உங்களுக்குள்ள நீங்களே பேயும் பூதத்தையும் விட்டுக்கின்னு ஐயோ ஐயோன்னா அந்த பேய் பூதம் பிடிச்சது தான் உங்களை விடுமா? அந்த பிசாசு கிட்ட இருந்து உங்களால வெளியே வர முடியல. இந்த பயம் என்ற ஒரு பிசாசு உங்களை என்ன பண்ணுது? ஆட்டி படைக்கிறது. அப்ப இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர்றது? ஏண்டா முதலில் உங்களுடைய மனமானது தெளிவு நிலையில் மாற்ற வேண்டும். மனம் தெளிவில்லாதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள். மனம் தெளிவாயிடுச்சுன்னா இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம், எப்படி அதுல இருந்து விடுபடலாம் என்ற ஒரு விடைகளானது உங்களுக்கு தானாக தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது, அறிவு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது. நீங்க எப்ப பயப்படுறீங்களோ அப்போ அறிவானது என்ன இப்போது உறக்க நிலைக்கு போயிடுது. அப்போ அறிவு விழிப்புணர்வில் இல்லை. மேலும் உங்களுடைய அகத்துல மனசுல ஒரு விழிப்புணர்வு வரல. அக விழிப்புணர்வு என்பது உங்களிடம் ஏற்படவில்லை. இது சரியா நீங்க விழிப்பு நிலைக்கு உங்களுடைய அகத்தையும் மனதையும் அறிவையும் நீங்கள் வீழ்க்க செய்து விட்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களிடம் இருந்து தானாக விலகி போக ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்குள்ள எப்போதும் ஒரு மனத்தெளிவோடு இருக்கணும். பார்க்கலாம் வந்தா அதுவா நானா பார்த்துடலாம் என்ற ஒரு மன உறுதி, ஒரு மன வலிமை, மன தைரியம் முதல்ல உங்ககிட்ட இருந்தா சில பிரச்சனைகள் உங்களை கண்டு பயந்து ஓடிவிட ஆரம்பிக்கும். சரி, நீங்க சொல்றீங்க எனக்கு அந்த மன தைரியம் தான் இல்லையே, நான் என்ன பண்ணுவது? என்ன, உங்கள் மனமானது எப்போது விழிப்பு நிலைக்கு வருகிறதோ, இன்னர் அவேர்னஸ் என்று சொல்வார்கள், அந்த நிலை உங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டால், எப்ப அந்த இன்னர் அவேர்னஸ் வரும்? மனம் தெளிவாக இருக்கும் போது அது விழிக்க ஆரம்பிக்கிறது, அறிவு செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்ப அதற்கு என்னதான் பண்ணணுங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பிரச்சனையா தீர்த்துக்கணும் வரலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஒன்னு ரெண்டா நான் சொல்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. கணக்கற்ற வகையில அந்த பிரச்சனைகளை சேர்த்து வச்சுருக்கிறீங்க. வீட்டுல பிரச்சனை, செய்யற தொழில பிரச்சனை, பழகிற நண்பர்கள் கிட்ட பிரச்சனை, உறவினர்கள் கிட்ட பிரச்சனை, சமுதாயமே பிரச்சனை. இப்படி எதுக்கெல்லாம் நீங்க எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? டஸ்ட்பின்ல சேர்க்கிற மாதிரி குப்பைகளா சேர்த்து வச்சுருக்கிறீங்க. அந்த டஸ்ட்பின் என்னதான் பண்ணும்? நாத்தம் அடிக்கதான் செய்யும். தினந்தோறும் அந்த டஸ்ட்பினை எடுத்து வெளியே கொட்டி கழுவுற மாதிரி, சுத்தம் பண்ற மாதிரி உங்களுடைய மனதில் அன்றன்று வரக்கூடிய பிரச்சனைகளை சின்ன செடிகளாக இருக்கும் போதே கையால் பிடுங்கி போடுவது போல நீங்க போட்டுன்னு வந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு உண்டான வழி
பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு தெளிவு, ஒரு அமைதி, ஒரு விழிப்புணர்வு உங்களிடையே வந்துவிடும். இது வர ஆரம்பித்து விட்டால் இனிமேல் பிரச்சனைகள் எல்லாம் வரும். பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது. இப்ப வருகின்ற பிரச்சனைகளை உடனுக்குடனாக என்ன பண்ணலாம்? தீர்த்து கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க. நீங்க என்ன பண்றீங்க? மரம் வளர்ந்துச்சு, ஒவ்வொரு கலையா வெட்டினுக்கிறீங்க. இந்த கலைகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு நீங்க வர சொல்லும் போது ஏற்கனவே முதல்ல வெட்டின கலையில மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு ரவுண்டு வந்து போறதுக்குள்ள மறுபடியும் அது பல இலைகளாக பல பிரச்சனைகளா மாறிடும். வேரோடு அந்த மரத்தை வெட்டி தூக்கி போடுறது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இன்னர் அவேர்னஸ், அக விழிப்புணர்வு என்ற ஒன்றை நீங்கள் சரி செய்து கொண்டால், அதற்கு ஒரே வழிதான் என்னங்க குருஜி? தியானத்தை தவிர வேறு வழியே கிடையாது. இது இன்று நேற்று அல்ல. வேத ரிஷிகள் காலத்திலிருந்து முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள், அவதாரங்கள் எல்லாருமே மன அமைதியாக இருப்பதற்கு, மனம் தெளிவாக இருப்பதற்கு, அறிவு விழிப்புணர்வு நிலைக்கு வருவதற்கு அவர்கள் செய்த ஒரு தந்திரம் தான். ஆனா நம்ம அதை செய்யறதில்லை. அப்ப அதை கத்துக்கணும் தான் ஆகணுமா? மனதை அமைதியா வச்சிருக்க முடியாதா? முடியாது. முடிந்தா உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? அப்போ பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும்னு ஆசை இருக்கு. எதையாவது தின்னா பித்தந்தெளியுமான ஆசை இருக்கு. யாருக்கிட்ட போய் ஏதாவது கேட்டு அவங்க சொல்றதை செய்தா நிறைவேறுமான ஆசை இருக்கு. எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. ஏன் இதை ஒரே முட்டை நம்ம மாற்றி அமைக்க முடியாது என்ற ஆசைய விருப்பமே ஏன் உங்களுக்கு இல்லை? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக பிரச்சனைகள் இல்லாத ஒரு தெளிவான, அமைதியான, சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்பதை முதல்ல நம்புங்க. சந்தோஷம்.